அன்பினர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். சிறப்பு. திரும்பவும் ஜெனித் ஃபாதர் ஒரு 3 வாரங்களுக்கு பிற்பாடு சந்திக்கிறோம். எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கிறேன் ஃபாதர். தவக்காலம் அப்படின்றதுனால அது தொடர்பான டாப்பிக்கில் தான் நம்ம ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். அதற்கு முன்பாக பார்த்தோன்னா உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்கள் ஓரிரு வார்த்தைகள். ஆமாம், நிறைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நிலைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அப்டேஷன்ஸ் சீரமைப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அருள் தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவருடைய வழிகாட்டுதலில் நிறைய புதியவைகள் நமக்கு கொண்டு வரணும். ஏன்னா மாதா தொலைக்காட்சி ஆல்ரெடி ஒரு 12 ஆண்டு காலம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். 12 ஆண்டு காலம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான புதுமைகள் புகுத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தொழில்நுட்பத்தில் என்னென்ன விதத்தில் நம்ம புதுமைகள் கொண்டு வரலாம் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய திட்டங்கள் நம்ம செஞ்சிட்ருக்குறோம். கண்டிப்பாக கூடிய விரைவில் இன்னும் நிறைய ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிறோம். இன்னும் புதிய வைகள், புதிய டெக்னாலஜிஸ், புதிய தொழில்நுட்பங்கள் நம்ம கண்டிப்பாக அடாப்ட் பண்ணுறதுக்கான சூழல் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியுது. சிறப்பு ஃபாதர். அப்புறம் பார்த்தோன்னா இந்த தவக்காலம் அப்புறம் கதைக்கலாம் வாங்க அப்படின்னா இந்த 2 வாரங்களாக பார்த்தோம்னா கடந்த 2 வாரங்களாக நிறைய சொன்னாங்க ஒருத்தல் முயற்சிகள். அதுதான் நம்முடைய பேசிக்கான தீம். நாம் கடைபிடிக்கக்கூடிய இயல்பாய் கடைபிடிக்கக்கூடிய ஒருத்தல் முயற்சிகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நிறைய விஷயம் சொன்னாங்க. அந்த மாதிரி பார்த்தோன்னா இந்த ஒருத்தல் முயற்சிகள் அப்படின்றது என்னவா பார்க்குறீங்க ஃபாதர்? ஆமாம், பொதுவாக ஒருத்தல் முயற்சிகள்னாலே ஏதாவது ஒன்று நம்ம பற்றி கொண்டு இருப்பது, இறுக பற்றி கொண்டு இருப்பது, அதை நம்ம கொஞ்சம் காலம் அல்லது நிரந்தரமாக ஒதுக்கி வைப்பது அப்படிங்கிறத நம்ம ஒருத்தல் அப்படிங்கிறத எளிதாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அது யாருக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. சில நேரங்களில் நம்ம சில விஷயங்களை நம்ம அன்பு செய்தவர்களுக்காக, அன்பு செய்கிறவர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தியாகங்கள், அதுவுமே ஒரு ஒருத்தல் அப்படிங்கிற முறையில் இருக்குது. கடவுளுக்காக செய்யக்கூடிய காரியங்கள் அதுவுமே ஒருத்தல் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று மிக முக்கியமான ஒருத்தல் அப்படிங்கிறது இறைவாக்கினர்கள் உட்பட பலரும் வலியுறுத்தக்கூடிய ஒருத்தல் அப்படிங்கிறது பிறருக்காக, குறிப்பாக தேவையில் இருப்பவர்களுக்காக, ஏழை எளியவர்களுக்காக செய்யக்கூடிய ஒருத்தல் அப்படிங்கிறது உன்னதமான ஒருத்தல் அப்படின்னு நினைக்கிறேன். சில பேர் அவங்களுக்காக ஒருத்தல் செஞ்சுக்குவாங்க, உடம்பு குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அல்லது ஏதாவது ஒரு விதத்துலேருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்கான ஒருத்தல் ஆகவும் இருக்கும். எல்லா ஒருத்தல்களிலும் மிக முக்கியமானது, முதன்மையானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிறருக்காக, தேவையில் இருப்பவர்களுக்காக, ஏழைகளுக்காக, எளியவர்களுக்காக செய்யக்கூடிய ஒருத்தல் அப்படிங்கிறது கடவுளுக்காக நாம் செய்யக்கூடிய ஒருத்தலாக அது புரிந்து கொள்ளப்படும். சிறப்பு. அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. இப்போ முதல் காலர், இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் காலர் யார் பார்க்கலாம்? வணக்கம், யார் பேசுகிறீங்க? எங்கிருந்து பேசுகிறீங்க? பிரதர், நான் தூத்துக்குடி மாவட்டம் புதியமுத்தூர்லேருந்து பேசுகிறேன் பிரதர். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் அந்தோணியம்மாள். அந்தோணியம்மாள், வணக்கம்மா. நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒருத்தல் முயற்சிகள் ஃபாதர் ஜெனித் ஃபாதர் இங்கே இருக்காங்க, அவங்க கிட்ட பகிர்ந்துக்குங்க. வணக்கம்மா. ஃபாதர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஃபாதர். நானும் உங்கள் ஆராதனைலாம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் ஃபாதர். நல்லா ஆசீர்வாதமாக இருக்கும், நல்ல பொறுமையா நிதானமா புரியுற மாதிரி வைப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். நான் ஆராதனை மகிழ்ச்சிமா. நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பிரதர் கேட்டது போல் எந்த முறையான ஒருத்தல் பழக்கங்களை நீங்கள் கடைபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத பகிர்ந்துக்க முடியுமா? ஃபாதர், நான் தவக்காலத்தில் சாம்பல் புதன்ல இருந்து புனித வெள்ளி வரைக்கும் இந்த வீட்டுல சாணிக்கு அரைச்சி தொளிக்க மாட்டேன், கோலம் போட மாட்டேன், அது மாதிரி மஞ்சள் பூச மாட்டேன், பூ வைக்க மாட்டேன், கறி, மீன், முட்டை எதுவுமே சேர்க்க மாட்டேன் ஃபாதர். தினமும் வீடை சுத்தமா வச்சுக்கிடுவேன். அது மாதிரி வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ஒரே நேரமா சாப்பிடுவேன் ஃபாதர். அது மாதிரி இந்த சர்ச்சுக்கு நான் அடிக்கடி போவேன், நல்லா பூசையிலையும் கலந்துக்கிடுவேன். அது மாதிரி நான் வியாபாரம் பார்க்கேன், அந்த பணியாரம் சுட்டு வியாபாரம் பார்க்கேன் ஃபாதர். அது அப்படி சுட்டு வித்துட்டு வரும்போது இந்த வயசானவங்க, அந்த கஷ்டப்படுறவங்க எல்லாம் பார்த்தா பணியாரம் கொடுப்பேன், ஆனா பைசா வாங்க மாட்டேன். அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு சந்தோஷம். அதனால நான் ஒரு வாரம் போலனாலும் என்ன தேடுவாங்க. அந்த அளவுக்கு மக்கள் என் மேல கொஞ்சம் நல்லா அன்பா இருக்காங்க ஃபாதர். அது மாதிரி வியாபாரம் விட்டுட்டு வரும்போது எங்க சர்ச்சில் உட்காந்து ஒரு 1/4 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட உட்காந்துட்டு
அப்படிதான் அது பேர் தான் நான் வீட்டுக்கு வரோம். ஃபாதர் வந்து நிறைய சின்ன சின்ன என்னால நான் வந்து கஷ்டப்பட்ட குடும்பம் தான், ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். இப்பதான் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்ட்டு அந்த ஒரு மன பக்குவம் எனக்கு வந்துட்டு ஃபாதர். எல்லாருக்கும் நல்லது செய்யணும் ஏசப்பா, அதைத்தானே நம்ம சொல்லுதாங்க சொல்லிட்டு. ஆனா நல்ல எண்ணம் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி செஞ்சுட்டு இருக்கேன் ஃபாதர். அந்தோணி அம்மாள் சகோதரியுடைய ஒருத்தல் அவங்களுடைய ஒருத்தல் முயற்சி வந்து மிகவே மேலான ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக பணம் படைத்தவர்கள், செல்வம் கொண்டவர்கள் எல்லாம் கூட செய்யாத ஒருத்தல் முயற்சிகள். குறிப்பாக வந்து ஏழை எளியவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு தான் செய்கின்ற தொழில் அந்த ஒரு சின்ன தொழிலாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சுவை தரக்கூடிய உணவை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒன்றாக இருக்குதம்மா. கடவுள் விரும்பக்கூடிய ஆண்டவர் இயேசு சொன்னாங்க இல்லையா, ஒரு ஏழை விதவை பெண் காணிக்கை போடும்போது மற்ற எல்லாம் போடக்கூடிய காணிக்கையை விட இந்த சகோதரியுடைய காணிக்கை மிக உயர்ந்ததாக இருக்குது. அவங்க தன்னிடம் இல்லாததில்லை, எல்லாவற்றையும் அவர்கள் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்வதற்கான ஒரு மிக சிறப்பான ஒரு பணியை செய்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ஒருத்தல் முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கானது மட்டுமில்லாமல் பிறருக்காகவும் இருப்பது என்பது சிறப்பான ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். இன்னொன்னு சொல்லணும்னு, தவக்காலத்துல எங்க சர்ச்சில முன்னாடி வந்து இந்த கோபுரம் வந்து இடிஞ்சிட்டுன்னு சொல்லி அதை எல்லாம் இப்ப பூசி அதை இது பண்ணுறாங்க. அப்ப எங்க ஃபாதர் சொன்னாங்க, இல்ல உங்களால முடிஞ்ச உதவி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் ஏசப்பா நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்கிட்ட ஒண்ணும் இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப மன பாரமா இருந்துச்சு. அப்ப என் கையில வந்து ஒரு கொஞ்சம் தொகை தான் இருந்தது, ஒரு 600 ரூபா இருந்தது. அப்ப எங்க ஃபாதர் சொன்னாங்க, ஒரு மூடு சிமெண்ட் தான் வாங்கி கொடுங்க உங்களால முடிஞ்சது அப்படின்னாங்க. அப்போ நான் அன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீ போ, நீ சர்ச்சுக்கு கூடு, நீ சர்ச்சுக்கு போ, நீ சர்ச்சுக்கு கூடு அப்படின்னு எனக்கு ஏதோ ஒரு உணர்த்துற மாதிரியே இருந்துச்சு ஃபாதர். உண்மையிலே என்ன சாட்சியா சொல்றேன் ஃபாதர். இது வந்து உடனே நான் போய் ஃபாதர்கிட்ட போய், ஃபாதர் நான் 2-3 சிமெண்ட் வாங்கி தாரேன் ஃபாதர் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு சந்தோஷம். உடனே நான் இந்த வியாபாரம் பார்க்கணும் அவங்களுக்கு தெரியும், ஒரு 200 ரூபாய் தான் எனக்கு லாபம் கிடைக்கும்னு ஃபாதருக்கு தெரியும். என்னை பத்தி எல்லாமே விசாரிச்சாங்க. அதனால எனக்கு தெரியும், அவங்களுக்கு வந்து என்னை பத்தி தெரியும். அதனால அம்மா நான் உங்களை கம்பல் பண்ணலம்மா, நீங்க இவ்வளவு உதவி செஞ்சதே பெருசுமான்னு சொல்லி அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. அதே மாதிரி ஃபாதர் நாளைக்கு வியாபாரத்துக்கு போயிட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போயிருக்கேன். உடனே அந்த ஃபாதர் ஒரு சகோதரி இப்படி வந்தாங்க, அவங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்பட்டாலும் நம்ம கோயிலுக்கு பராமரிப்புக்குன்னு சொல்லி ஒரு 600 ரூபா கொடுத்தாங்க, அதுலதான் நான் ஆண்டவரை பார்க்கன்னு சொல்லி சொன்னோன்னு எனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஃபாதர். எனக்கு உண்மையிலே நான் வாழ்ந்ததுல எனக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. எல்லாரும் முன்னாடி நம்ம ஃபாதர் நம்மளை பெருமையா ஒரு இதா சொல்லுதாங்க அப்படின்னு நாளையில எதிர்பார்க்கவே இல்லை ஃபாதர். உண்மையிலே எனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஃபாதர். அதுக்காக ஏசப்பாக்கும் மாதாவுக்கும் அந்தோனியாருக்கும் நான் கோடி நன்றி சொல்றேன் ஃபாதர். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு முதல் அழைப்பாளரே மிக சிறப்பான ஒரு கருத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் இந்த நிகழ்ச்சியை ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமான ஒரு நற்செய்தியாக, ஒரு பாடமாக, படிப்பினையாக இருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். கண்டிப்பாக பெரியவங்க வசதியானவங்க கொடுக்கறதுல கூட நல்ல விஷயங்கள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஏழை ஒருத்தவங்க தன்னுடைய வருமானமே ஒரு நாளுக்கு 200 ரூபாய் தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முறையில் அதையும் பொது நிகழ்வுக்காக, பொது நன்மைக்காக பகிர்ந்து கொடுக்கக்கூடிய இதைவிட சிறப்பான ஒருத்தல் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது தெரியல எனக்கு. கண்டிப்பாக அவங்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஃபாதர். கண்டிப்பாக. அடுத்து நம்ம பேச ஆரம்பிச்சிருந்தோம் புனிதர்களுடைய ஒருத்தல் வாழ்க்கை எப்படிப்பட்ட விதமாக இருந்திருக்கும் அப்படின்னு. இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு புனிதர்கள் ஒவ்வொரு ஒருத்தலான முறைகளெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. நான் வாசியத்தில் படித்து தெரிஞ்சதுலேருந்து சில பேர்லாம் அவங்களுடைய உடலை எல்லாம் துன்பப்படுத்தியிருக்கிறாங்க. இரும்பு சங்கிலிகளாக இருக்கலாம், இல்லை பற்கள் கொண்ட சிலவைகளெல்லாம்
எல்லாம் வைத்து வந்து பசி வரக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அது வந்து வேறு விதமான இச்சையான சிந்தனைகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பலரும் பலவிதமாக உடலை வருத்தி கொள்ளக்கூடிய நிலைகள்லாம் இருந்திருக்கு ஒரு காலகட்டத்தில். அதற்கு பிறகு திருச்சபையே அது வந்து தேவையற்றது, உடலை வருத்துவது அப்படிங்கிறது ஒரு ஒருத்தல் முயற்சிக்கான ஒரு தன்மை இருக்காது. அதான் சொல்லுவாங்க, உங்களுடைய ஆடைகளை எல்லாம் உங்களுடைய இதயங்களை கிழித்துக் கொள்ளுங்கள். ஸோ வெளிப்புற உடல் ஆடை அந்த நிலையில் இருந்து திருச்சபையை படிப்படியாக, குறிப்பாக புனிதர்களை படிப்படியாக என்ன செய்கிறாங்கன்னா, உள்ளார்ந்த ஒருத்தல் முறைகளை, குறிப்பாக மனமாற்றத்திற்கான ஒருத்தல் முயற்சிகளை, இதயத்தை கிழித்து கொள்வதற்கான ஒருத்தல் முயற்சிகளை அவங்க வந்து மையப்படுத்தி சிந்திக்க ஆரம்பித்தாங்க. திருச்சபையும் எல்லா புனிதர்களும், பெரும்பாலான புனிதர்கள் அதை தான் இன்றைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு கேட்டுக்கொண்டு இருப்பது. உங்களுடைய உடைகளை அல்ல, உங்களுடைய உடல்களை அல்ல, மாறாக உங்களுடைய இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? மனமாற்றம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான முதன்மையான ஒருத்தலாக இருக்கும் என்பதை அவர் வலியுறுத்துகிறாங்க. சிறப்பு ஃபாதர். நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த அழைப்பாளர் யார் பகல்? வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து பூலூர் பங்கேருந்து பேசுகிறோம் ஃபாதர். சுன்றாமடி கிராமத்துலேருந்து ஃபாதர். அவங்க பேர் சொல்லுங்கம்மா. எங்கள் பேர் ஏசுமணி ஃபாதர். எங்கள் வீட்டுக்காரர் பேர் பாஸ்கர். சிறப்பு. ஃபாதர் இருக்காங்க, உங்களுடைய அனுபவத்தை, அதாவது ஒருத்தல் முயற்சி என்ன செய்கிறீங்கன்னு ஃபாதர் ஜெனித் ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் மாமா. நீங்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒருத்தல் முயற்சிகளில், குறிப்பாக இந்த தவ காலத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்ள முடியுமா? என்னன்னு ஃபாதர், நான் வந்து கொஞ்சம் மன இதாக இருக்கணும் ஃபாதர், அமைதியாக இருக்கணும், கடல் ஒரு பக்தியாக இருக்கணும். என்ன ஃபாதர்? கண்டிப்பாக. தவகாலத்தில் வந்து நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து நம்ம வந்து விட்டு கொடுக்கணும் ஃபாதர். பெரியவங்களுக்கு நம்ம வந்து சின்ன ஃபீல் பண்ணுவேன். மாதா ஜனது அந்த இது என்ன ஜெபமாலை சொல்கிறப்ப வந்து நான் வந்து அவங்களோட இருந்து நான் ஜெபமாலை சொல்லுவேன் ஃபாதர். கடவுள் வந்து எனக்கு வந்து ரொம்ப அற்புதம் செஞ்சுருக்காரு. அதனால வேண்டி அந்த தவகாலத்தில் என்னென்னலாம் தவிர்க்க முடியுமோ அதெல்லாம் நான் வந்து விட்டு கொடுத்துட்டு நான் இருக்கேன் ஃபாதர். குறிப்பிடும்படியாக நீங்கள் எந்த விஷயத்தை விட்டு கொடுத்துருக்கீங்கம்மா? அந்த மாமிசம் சாப்பிட்றது ஃபாதர். ரெண்டாவது வந்து என்னன்னாக்கா, யாருக்கு உதவி பண்ண முடியுமோ அதை நான் வந்து உதவி பண்ணுவேன் ஃபாதர். என்னால் முடிஞ்ச உதவியை நான் போய் செய்வேன். என்ன ஃபாதர்? மற்றவங்களுக்கான நான் வந்து ஜபம் பண்ணுவேன் ஃபாதர். மற்றவங்களுக்கு சொல்லுவேன், ஜபமாலை பண்ணுங்க. நம்ம வந்து மனுஷத்தை சொல்ல விட நம்ம மாதாத்தையும் ஆண்டவத்தையும் வேண்டுனால நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதை மற்றவங்களும் சொல்லணும்னு அந்த வழியே நான் இது பண்ணிட்டு இருக்கேன் ஃபாதர். சிறப்பான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று வந்து ஆமாம் ஃபாதர், இந்த சபாத்தில் வந்து நம்ம மட்டும் அந்த இதை வந்து பயன்படுத்தக்கூடாது, மற்றவங்களுக்கும் புரிய வைக்கணும். ஒரு என்ன சில்வா பாதையோ, நான் வந்து எந்த வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு நான் போய் நான் போய் சில்வா பாதையில் போய் ஆண்டோட பாடுகள் வந்து நம்மளுக்கு வந்து முக்கியம் ஃபாதர். அதை வந்து நான் மற்றவங்களுக்கு உணர்த்துவேன். ஒவ்வொரு பாடுகள் வழியாகவும் நம்மளுக்கு குடும்பத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால வேண்டி நான் வந்து 4 பேருக்கு நல்ல நம்மளுக்கு என்ன கடவுள் நம்மளுக்கு வந்து உணர்த்துறா அது மற்றவங்களுக்கு பகிரணும். இந்த தவக்கம் எங்கிருந்து என்னாலே தெரியாம இருக்கிறாங்க ஃபாதர். ஒருத்தர் சகோதரி சொல்றதுல மிக சிறப்பான ஒன்று என்ன அப்படின்னா, ஜெபத்தில் ஈடுபடுவதும் ஒரு விதமான ஒருத்தல் முயற்சி, தவ முயற்சி அப்படிங்கிறத அவங்க இந்த நாளில் சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லாருக்குமான செய்தியாகவும் அது அமைந்தது. குறிப்பாக சிலுவை பாதையாக இருக்கலாம், தனித்து ஜெபிப்பதாக இருக்கலாம், இறைவனோடு ஒன்றிணைந்திருப்பதாக இருக்கலாம். இதெல்லாம் கூட ஒருத்தல் முயற்சியினுடைய ஒரு அங்கமாக இருக்கும் அப்படிங்கிறத சகோதரி மிக தெளிவாக. கண்டிப்பாக அவங்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிச்சுக்கோங்க ஃபாதர். புனிதர்கள் பற்றி பேசியிருந்தோம். அவர்கள் மையப்படுத்தி எது பார்த்தோம் அப்படின்னாக்கா, திரு அவை இப்பொழுது கொண்டு வந்திருக்கும், அதாவது சற்று ஏறக்குறைய ஒரு 30-50 ஆண்டுகளாக பார்த்து இருதயத்தை கிழித்து கொள்ள வேண்டும், மனமாற்றமே கண்டிப்பாக பெரிதான ஒரு பிரதான செயலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. கண்டிப்பாக அது தொடர்ந்து இப்போ அன்றாட வாழ்க்கையில் எப்படியெல்லாம் ஒருத்தல் இருக்க முடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இப்போ வந்து மனமாற்றமே முதன்மையான முக்கியமான ஒருத்தல் முயற்சி அப்படிங்கிற அடிப்படையில் நமக்கே ஒரு உள்ளார்ந்த ஒரு பயணம் அப்படிங்கிறது தேவைப்படுது. உள்ளார்ந்த பயணம் அப்படின்னா ஒரு தியான நிலை அப்படிங்கிறது, அதில் தான் நாம் யார் அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கான ஒரு சூழல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த சூழ்நிலையில் யார் கூடலாம் நம்ம மன வருத்தத்தோடு இருக்கிறோம், குறிப்பாக வந்து குடும்பத்திலே இருந்தே போகலாம். அதையும் தாண்டி இன்னொன்றுலேருந்து தண்ணீரிலிருந்து போகலாம்.
தன்னிடம் அப்படின்னா நான் என்னையே மன்னிக்காமல் இருப்பேன். சில நேரங்களில் நான் பாவின்னு சொல்லிட்டு இருப்பேன், நான் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன், என்னால் ஒன்றும் இயலாமை இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். இப்போ என்னோடு ஒரு உடன்படிக்கை, என்னோடு ஒரு ஒப்புரவு செய்து கொள்வது முதன்மையானது. அது வந்து அப்படியே இது நடக்கும்போது நான் பக்கத்தில் இருக்கிறவங்களோட, குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஒப்புரவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அதுவும் நடக்கும்போது சமூகத்தில் இருக்கிறவங்களோட நான் ஒப்புரவு செய்து கொள்ள இருக்கிறேன். இதுதான் அந்த மனமாற்றத்தினுடைய ஒரு ரிப்பிள் எஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மனமாற்றம் அப்படிங்கிறது என்னை நான் முழுமையாக அன்பு செய்து ஏற்றுக்கொள்வதன் வழியாக, மன்னித்து ஒப்புரவு ஆவதன் வழியாக நான் ஒவ்வொருவரையும் அதே தன்மையோடு மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விரிவாக்கத்தை என்னால் யோசிக்க முடிகிறது, என்னால் செய்ய முடிகிறது. அப்படின்னா அதுதான் கடவுளை ஏற்றுக்கொள்வதற்கான அடுத்த கட்ட ஒரு அடுத்த கட்ட ஒரு நிலைக்கு நம்ம இழுத்து சொல்லும், இட்டு சொல்லும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது. சிறப்பு ஃபாதர். தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில். அடுத்த அழைப்பாளர். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுகிறீங்க? உங்கள் பேர் சொல்லுங்கள். நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து முத்தாண்டிப்பட்டி போங்க ஃபாதர். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் வந்து ஏசுகாந்திங்க ஃபாதர். ஏசுகாந்தியாம்மா, ஃபாதர் இருக்காங்க. நீங்கள் வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒருத்தல் முயற்சிகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர்கிட்ட பேசுங்க. ஜெனித் ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. ஃபாதர், இந்த தவக்காலத்தில் வந்து ஃபாதர், தவக்காலத்தில் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை வந்து நம்ம வந்து அனுதினமும் உணவை உட்கொள்றதை விட ஆண்டவருடைய வார்த்தையை தான் ஃபாதர் நமக்கு உணவாக எடுத்துக்கணும் இந்த தவக்காலத்தில். சரி, அதான் ஃபாதர். சுத்தபாச நாட்களில் சுத்தபாசனமும் ஒரு சந்தி நாட்களில் ஒரு சந்தனையும் அனுசரிக்கிறங்கிறது போல ஃபாதர் ஆண்டவர் நமக்கு திருச்சபை கட்டளையில கொடுத்துருக்காங்கல்ல ஃபாதர். ஆமாம்மா, சொல்லுங்க. அதை வந்து நாங்கள் கடைபிடிக்கணும் ஃபாதர். நீங்கள் எந்தெந்த முறைகளில் இதை கடைபிடிக்கிறீங்கம்மா, என்னென்ன வகைகளில் நீங்கள் சொல்லும்போது மற்றவங்களுக்கும் ஒரு படிப்பினையாக அது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாங்க ஃபாதர். அது சிலுவா பாதைக்கு போவேன் ஃபாதர், வெள்ளிக்கிழமை சொல்லுங்கம்மா. நடக்குது ஃபாதர். எவ்வளோ நாட்கள் எவ்வளோதுக்கெல்லாம் நம்ம செலவிடுறோம் நேரத்தை. ஆனால் ஆண்டவர் தான் நமக்கு முன்னாடி ஃபாதர். மாதா தான் ஃபாதர் நமக்கு முன்னாடி. அவங்கள வச்சா எல்லாமே நமக்கு எல்லாமே கிடைக்கும் ஃபாதர். சொல்லுங்கம்மா, தொடர்ந்து சொல்லுங்க. அதான் ஃபாதர், தவக்காலத்தில் வந்து நம்ம வந்து ஜபம் தபம் இதில் வந்து நம்ம வந்து நிலைச்சிருக்கணும் ஃபாதர். கிறிஸ்தவ அப்படிங்கிறதுக்கு நமக்கு அடையாளமே நமக்கு வந்து இந்த தவக்காலோட நோன்பு தான் ஃபாதர். சிறப்புங்க. ஜபம் பண்ணும் ஃபாதர், நல்லா ஜபம் பண்ணும். பிள்ளைங்களையும் அதே மாதிரி ஆயத்தப்படுத்துவேன் ஃபாதர். நான் கோயிலுக்கு போங்க, ஆண்டவர் திருச்சபை கட்டளை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சுத்தபச நாட்கள் சுத்தபசனமும் ஒரு சந்தி நாட்கள் ஒரு சந்தினும் ஞாயிற்றுக்கிழமையும் கடன் நாட்களிலும் முழு பூசையெல்லாம் காண சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் நிறைய சொல்றதுங்க ஃபாதர். நற்செய்தியில வந்து நற்செய்தி என்ன, பைபிள்னா என்னன்னா நன்மை பிளஸ் செய்தி அப்படின்லாம் நிறைய சொல்றது பிள்ளைங்களுக்கெல்லாம் ஃபாதர். சிறப்பு. நான் வந்து மாலை நேர ஆசிரியரா இருக்கிறேன் ஃபாதர். தஞ்சாவூர் மாவட்டத்துல முத்தாண்டிப்பட்டி பங்கு புதுக்குடி கிராமத்துல ஃபாதர். மகிழ்ச்சிமா, உங்களோட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. அதிலும் குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு சந்தி நாட்களில் ஒரு சந்தி, சுத்தபோசன நாட்களில் சுத்தபோசனம், அது மட்டும் இல்லாமல் தான் மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் பங்கேற்க செய்வது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு பண்பாக இருக்குது. கடவுளிடம் முழுமையாக உங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறோம். தொடர்ந்து நீங்கள் மாதா தொலைக்காட்சியோடு நீங்கள் இணைந்து இருக்கணும் கேட்டுக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. நன்றிம்மா. அற்புதமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. பிள்ளைகளையும் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுல நம் கடைபிடிக்கிறத பார்த்து பிள்ளைகளும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி தன்முகம் நோக்கி போகணும். அந்த மாதிரி அதுக்கான ஒரு காலமாகவும் இந்த தவக்காலத்தை பார்க்கலாம். அந்த நேரத்தில் வந்து ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் ஏற்படும். என்னை தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது அப்படின்னு எனக்குள்ளேயே ஒடுங்கி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஒரு ஆமை போல் இல்லாமல் அப்படின்னு. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு வந்து இருப்பதில், அதாவது அந்த சர்வைவல் அப்படின்றதுலேயே வந்து ஈடுபாடு இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கே போயிருக்கலாம். ஏதோ ஒரு கால சூழலாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த ஒருத்தல் அவங்களுக்கு எப்படி பயன்படும், இல்லை இந்த ஒருத்தல் தாண்டி வேறு என்ன அவங்களுக்கு? கண்டிப்பாக நீங்கள் வந்து சர்வைவலாக எக்ஸிஸ்டன்ஷியலாக அப்படிங்கிறது சார். இப்போ வந்து நான் இருக்கிறது அப்படிங்கிறது நான் உயிர் வாழணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட சில பேருக்கு இருக்கலாம். அந்த மாதிரியான ஆட்களுக்கு ஒருத்தல் முயற்சி எப்படி வந்து உதவி செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு வாழ்வதே ஒரு ஒருத்தல் அப்படின்னு நான் பார்க்குறேன். வாழ்வது அப்படிங்கிறதே ஒரு ஒருத்தல் முயற்சி. ஒருத்தல் அப்படிங்கிறது ஒரு கொடை. அதாவது நம்ம சில நேரங்களில் சொல்லுவாங்க, நம்ம எல்லாரையும் கடவுள் படைச்சிருக்கிறாரு. எல்லாரையும் கடவுள் படைச்சிருக்கிறார் அப்படின்னா
நான் வந்து கடவுள் கொடுத்த ஒரு கொடை. ஐ ஆம் a கிஃப்ட் ஆஃப் காட். கடவுள் கொடுத்த கொடை. ஆனால் நானும் ஒரு கொடையை அல்லது ஒரு கிஃப்ட்டை வந்து கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தானே அது சரியாக இருக்க முடியும். அந்த கிஃப்ட் தான் என்ன அப்படின்னா அது வாழ்வது. எப்படி வாழ்வது? யூ கண்டினியூ டு லிவ். கண்டினியூ டு லிவ். எப்படி வாழ்வது அப்படிங்கிறது. ஸோ வாட் ஐ ஆம் இஸ் a gift of God. வாட் ஐ பிகம் வில் பி மை gift to God. அப்படிங்கிற ஒரு நிலையை ஆண்டவர் சொல்கிறாரு. இன்னொன்று சொல்கிறாரு, ஐ லிவ் ஃபார் யூ. நான் உனக்காக வாழ்ந்துட்டேன். ஸோ யூ லிவ் ஃபார் மீ. ஸோ வாழ்கிறது லிவ் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒரு அழைப்பே அதுதான். ஐ லிவ், நான் உனக்காக இறந்துட்டேன். ஐ டைட் ஃபார் யூ. இல்லை, ஐ டைட் ஃபார் யூ பட் யூ லிவ் ஃபார் மீ. நீ எனக்காக வாழ். நான் உனக்காக இறந்துட்டேன், சிலுவையில் அறையப்பட்டு இறந்துட்டேன், உனக்காக தான், நமக்காக தான். ஆனால் நீ இறக்கணுங்கிறதுக்காக நான் இறக்கலை, நீ வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இறந்துருக்கிறேன் அப்படிங்கிற உன்னதமான அந்த ஒரு அழுத்தம் இருக்கு இல்லையா. அந்த வாழ்தல் அப்படிங்கிறதே நான் கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு கொடை. அந்த கொடை இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னா, நல்லபடியாக வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அந்த கொடை இன்னும் நல்லபடியான ஒரு கொடையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நிலை. அப்போ வாழ்தல் அப்படிங்கிறதே இந்த பிரச்சனைகள், இந்த வேதனைகள், இந்த அழுத்தங்கள் அப்படிங்கிறது சூழ்நிலையில் நான் வாழ்ந்து காட்டுறது அப்படிங்கிறது அதான் ஒருத்தல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிறப்பு. அதை நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்த காலை யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் ஃபாதர், நான் சிசிலி காரமடை பங்குலிருந்து பேசுகிறேன். கோவை மறை மாவட்டம் காரமடை பங்குலிருந்து பேசுகிறேங்க ஃபாதர். சிசிலியம்மா ஃபாதர் இருக்காங்க. உங்களுடைய ஒருத்தல் முயற்சிகள் என்னன்னு சொல்லிட்டு பகிர்ந்துங்க. ஜெனித் ஃபாதர் இருக்காங்க. ஃபாதர் வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? நல்லா இருக்கம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க ஃபாதர். சொல்லுங்கம்மா. நாங்கள் வந்து மரியாயின் சென்னையிலலாம் இருக்கோம் ஃபாதர். சரிம்மா. அப்போ வந்து ஒருத்தல் அப்படிங்கும்போது ஒரு சந்தி இருந்து வீட்லேயே சிலுவை பாதை மறக்காம சிலுவை பாதை டெய்லியும் பண்றேங்க ஃபாதர். அப்புறம் நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது, நிறைய பேருக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகள், நம்ம வந்து பாவப்பட்ட ஃபேமிலியா இருந்தாலும் நம்ம வந்து நிறைய பேருக்கு உதவி செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும். அதே மாதிரி பாவத்தை வந்து ஏறெடுத்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். பாவ சங்கீர்த்தனம் மறக்காம பண்ணணும். நன்மை எடுக்கிறதுக்கு முன்னால பாவ சங்கீர்த்தனம் பண்ணணும் கண்டிப்பா அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு ஃபாதர். அது வந்து கடைபிடிக்கணும். ரெண்டாவது உதவி. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு இந்த பிற மக்களுக்கும் கூடி இந்த நோன்பை பத்தி என்ன அப்படிங்கறத அவங்களுக்கும் விளக்கி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு ஃபாதர். உங்களால் இதை வந்து செய்ய முடியும் போது சில நேரத்தில் வந்து ஒரு மேலே தடங்கள் வந்துச்சுன்னா எப்படி? தடங்கள் நிறைய வருதுங்க ஃபாதர். அதையும் மீறி செய்யணுங்கிற அந்த மனசு வந்து தூக்கத்துல கூட அப்படியே ஒரு மாதிரி தோணுங்க ஃபாதர். இந்த மாதிரி ஐயோ நம்ம ஏசப்பாவை மறக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. மகிழ்ச்சி. மிக சிறப்பாக அவங்களுடைய பகிர்வு இருந்துச்சுமா. நிறைய காரியங்கள் குறிப்பாக தவக்காலத்தில் நிறைய ஒருத்தல் முயற்சிகளாக இருக்கலாம், தவ முயற்சிகளாக இருக்கலாம், பிறருக்கு ஏதாவது கொடுக்கணும், நன்மை செய்யணும் அப்படிங்கிற உதவி செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கலாம். நிறைய மிக சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. தொடர்ந்து செய்யுங்க. ஸோ இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிங்க. தேங்க்யூ ஃபாதர். ஓகே ஃபாதர், சிறப்பான ஒரு பகிர்வு. ஸோ இறுதியாக நீங்கள் வந்து சொன்னப்போ அப்கோர்ஸ் என்னுடைய வாழ்க்கை அதுதான் வந்து கடவுளுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்டாக இருக்கும். அது எப்படி வாழ்கிறேன் என்பது அது வந்து மோர் தென் அ கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா அது நான் சிறப்பாய் வாழ்வது அப்படின்ட்டு அற்புதமாக சொன்னீங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னாக்கா இந்த தவக்காலம் வந்து நான் கடவுளுக்கு திரும்ப செய்யக்கூடிய திரும்பன்னு கூட அப்படின்னு இல்லை, இது வந்து பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. ஏன்னா இது ஒரு கொடையாக அளிக்கப்பட்டது. இது வந்து கடவுளுக்கு நான் வந்து அதாவது சொல்லுவாங்களே அவருக்கு நான் நன்றி செலுத்துவதே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய அருட்கொடையால் தான். ஆமாம். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா இது எதுவுமே அவர் எதிர்பார்க்காத ஒருத்தர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இது பெரிய அர்த்தமுள்ள நாட்கள் அமையும் ஃபாதர். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யலாம். ஆமாம். கடவுள் அப்படிங்கிற ஒரு தன்மை, ஒரு ஆள் தன்மை அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் இயேசுவிற்கு முன்பாக குறிப்பாக எங்கேயோ தொலைவில் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு கடவுளாக
அவருக்கு பயப்படக்கூடிய கடவுளாக, நம்ம வந்து அவரை பார்க்க முடியாது, அவரை பார்த்தா நம்ம வந்து அழிஞ்சு போயிடுவோம், அதனால் அவர் தூரமாக இருக்கட்டும், அவர் படைகளின் கடவுள், அச்சம் கொள்ள வேண்டியவராக, இந்த மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய நிலையில் ஆண்டவர் இயேசு தான் முதல் முறையாக கடவுளை அப்படி பார்க்காதுங்க, கடவுள் நம்முடைய அப்பா, இஸ் யுவர் ஃபாதர், உங்கள் அருகில் இருப்பவர், உங்களுக்குள்ளே இருக்கிறவங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு அருள் வாழ்வை நமக்கு அறிமுகப்படுத்தியவரை இயேசு கிறிஸ்து தான். கண்டிப்பாக. அதனால் இந்த கால சூழ்நிலையில் நீங்கள் கேட்டது போல் கடவுளை எங்கேயோ தேடி கொண்டு இருக்காமல், அவர் நம்ம அருகில் இருக்கிறவர், நம்ம அன்பு செய்கிறவர், நம்மோடு உடன் பயணிக்கிறவர், நம்மில் இருப்பவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்பது இன்னும் நம்மை இந்த மாதிரியான பிரச்சனைகளை, சவால்களை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை அது தந்து நம்மை அது அழைத்து சொல்லும் அப்படின்னு நினைக்கிறேன். சிறப்பதர். இறுதியாக நிகழ்ச்சியில் அடுத்த காலம் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, நான் வந்து சென்னையில இருந்து சித்தாலப்பாக்கத்துல இருந்து கிளேசஸ் மேரி பேசுறேங்க. சிறப்புமா. ஃபாதர் இருக்காங்க, உங்களுடைய ஒருத்தல் முயற்சிகள் நீங்கள் கடைபிடிக்கிறதுலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லுங்க. சரி ஃபாதர். வணக்கம் ஃபாதர். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ஃபாதர். நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? சொல்லுங்கம்மா. என்னுடைய தவக்கால ஒருத்தல் முயற்சினா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைபிடிக்கிறது வந்து இந்த பிடி அரிசி எடுத்து வைப்போம் ஃபாதர். நாங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு போடும் பொழுது ஒரு பிடி அரிசி எடுத்து வச்சு அதை வந்து புனித வெள்ளி அன்னைக்கு காணிக்கையா கொண்டு கொடுக்கறது. அது வந்து யாருக்காவது கொடுப்பாங்க இல்லைங்களா? அது ரெண்டாவது காலையில் எழுந்திருச்ச உடனே வந்து மரித்த ஆன்மாக்களுக்காக ஒரு 10 மணியை ஒப்பு கொடுத்துறேன் ஃபாதர். நானு அதை வந்து நான் நியூ இயர்ல இருந்து கடைபிடிச்சுன்னு வரேன். கோவப்பட மாட்டான்னு எடுக்கிறோம், ஆனா அதை கோவப்பட்டுறோம். அதனால இந்த வருஷம் வந்து நான் எடுத்தது வந்து நம்ம வந்து இது மரித்த ஆன்மாக்களுக்காக கண்டிப்பா தினமும் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மணிக்கு பூசைக்கு போகும்போது நடந்து போற வழியிலேயே சொல்லிடுறோம் ஃபாதர். அதை கடைபிடிக்கிறேன். ரெண்டாவது வந்து கொஞ்சம் அவங்க யாருக்கிட்டையுமே கோவப்படக்கூடாது. நம்ம இந்த 40 நாள்ல கோவப்படாம இருக்கேன், இருந்தாலும் அதை கொஞ்சம் தாங்கிக்கணும், ஒருத்தர் முயற்சியா பண்ணிட்டு அதை கடைபிடிக்கணும் வரேன் ஃபாதர். அதே மாதிரி இந்த எனக்கு சிலுவை பாதையில வந்து ஒண்ணு உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் ஃபாதர். ஏசு இருந்த காலத்திலே சொல்லி இருக்கிறாரு பாருங்க, எருசலேம் மகளிரை பத்தி, எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும். அதாவது பிள்ளைங்க நல்லா இருந்தாலும் தனியா விட்டுட்டு இருக்கிறாங்கன்னு அழுகுறாங்க, பிள்ளைங்க சரியில்லைனாலும் பெற்றோர் அழறாங்க. இது எவ்வளவு உணர்ந்து அந்த நாள்லயே சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. எனக்கு இது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஃபாதர். அது எவ்வளவு ஒரு அதே மாதிரி நம்ம பைபிள்ல இல்லாதது எதுவுமே இல்ல ஃபாதர். அப்படியே ஒரு என்ன சொல்றது, அது வந்து ஒரு புதையல் அப்படின்னு தான் சொல்லலாம் என்ன பொறுத்தளவுக்கும். அவ்வளவு ஒரு இப்படி எடுத்து படிக்கும்போதே வந்து எனக்கு அந்த திருப்பலிக்கு டெய்லி போவோம் ஃபாதர். எனக்கு அப்படியே எனக்கு அந்த ஃப்ரீடம் வந்து ஒரு தலைவாழை இலை மாதிரி தான் ஃபாதர் தெரியும். சிறப்பு. இந்த அவங்களுடைய பகிர்வு இணைப்பிலேருந்து கட் ஆயிடுச்சு. அவங்களுடைய பகிர்வு பார்த்தோம்னா அவ்வளோ லயிச்சு பார்க்குறாங்க பைபிளை. கண்டிப்பாக அந்த வகையில் அவங்களுடைய பகிர்வும் நல்லபடியாக அமைஞ்சது. கண்டிப்பாக. நீங்கள் சொல்லுங்கள் ஃபாதர். அதான் இது ஒரு முக்கியமான ஒரு முயற்சி தான், ஒருத்தல் முயற்சி அப்படிங்கிறது. இன்னொன்று தவ முயற்சின்னு சொல்லலாம். விவிலியம் வாசிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை உருவாக்கி கொள்வது கூட நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது இந்த திருப்பாடல், முன்னாடி சங்கீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பாடல்களை பாடலாக பாடுவாங்க. அது ஒரு ஒப்பாரி வடிவத்தில் இருக்கும். குறிப்பாக வந்து தவ காலத்தில் இயேசுனுடைய பாடுகளை சிந்திப்பதை போன்ற ஒரு அழுகை பாடலாக அந்த பாடலில் பாடக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு. அதெல்லாம் விவிலிய வாசிக்கக்கூடிய அந்த தன்மை இருந்துச்சு. ஸோ தவ காலத்தில் அப்படிங்கிறது இதையும் ஒரு உறுதிப்பாடாக எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, தினமும் விவிலியம் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு பண்பு கூட அது நல்ல ஒரு தவ முயற்சி நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக சிறப்பாக அமைஞ்சது இந்த ஷேரிங். கடைசியாக சொன்னது அடுத்த வாரமும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது பற்றியான அதிகமான சந்தேகங்களை நான் கேட்குறேன். ஸோ அற்புதமான வார்த்தைகளோடு இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்யலாம். கண்டிப்பாக. அன்பு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.